எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சரவணன், இதய சிகிச்சை நிபுணர், கோயம்புத்தூர் கார்டியாக் மற்றும் சைல்டு கிளினிக், கோயம்புத்தூர். இதில் இன்றைக்கி முக்கியமான ஒரு கேள்வி, மக்கள் நிறையா பேர் கேட்குற கேள்வி, சார் எனக்கு சர்க்கரை நோய் இருக்குது, இன்சுலின் போட சொல்கிறாங்க, இன்சுலின் நான் வாழ்நாள் முழுவதும் போடணுமா அப்படிங்கிறதான் காமனாக மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், டைப் 2 டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு கிரானிக் ப்ரோக்ரெசிவ் டிசீஸ். அதாவது டைப் 2 டயபெட்டிஸ்ங்கிறது என்னென்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் டெவலப் ஆகிற ஒரு டிசீஸ். ஸோ இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், சிம்பிளாக சொல்லணும்னா 50% ஆஃப் பீட்டா செல்ஸ் ஆர் லாஸ்ட் பை டைம் அ டயக்னோஸ் ஆஃப் டைப் 2 டயபெட்டிஸ் இஸ் மேட் அப்படிங்கிறத டாக்டர்கள் எல்லாமே படிப்பாங்க. அது சிம்பிளாக சொல்லணும்னா, உங்கள் பேங்க்கில் 10 லட்சம் இன்சுலின் இருக்குதுன்னா உங்களுக்கு சர்க்கரை நோய் டைப் 2 டயபெட்டிஸ் வந்துச்சுனாவே 5 லட்சம் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுற பீட்டா செல்ஸ் காலி. இது நம்ம காலின்னு சொல்கிறது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் தான், அதாவது டிஸ்ஃபங்க்ஷனல் ஆர் டிஃபரன்ஷியேட்டட் அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு சர்க்கரை நோய் வந்தாவே 10 லட்சம் இன்சுலின் இருக்குதுன்னா 5 லட்சம் இன்சுலின் காலி. நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மாத்திரைகள், நம்ம உலகத்தில் சாப்பிட்ற எல்லா மாத்திரைகளுமே உடம்பில் இருக்கிற இன்சுலின் தேவையை குறைக்கும். அதாவது மிச்சம் இருக்கிற 5 லட்சத்தை சிக்கனமாக செலவு பண்ண உதவும். புது இன்சுலினை உற்பத்தி பண்ண முடியாது. அப்படி ஒரு மாத்திரையே உலகத்தில் கிடையாது. அதாவது மாத்திரை சாப்பிட்டு உடம்புல இன்சுலினை உற்பத்தி பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு மாத்திரையே உலகத்தில் கிடையாது. நம்ம மக்கள் என்ன தவறு செய்வாங்கன்னா, மாத்திரை சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற 5 லட்சம், அதாவது மிச்சம் இருக்கிற 50% இன்சுலினை சிக்கனமாக பயன்படுத்துவாங்க. எப்பயும் போல் அதிகமான மாவு சத்து உணவுகளை சாப்பிட்டு, டீ காஃபியில் சர்க்கரையை போட்டு குடிச்சு, ஸ்வீட்டு சாப்பிட்டு, பாயாசம் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற 5 லட்சம் இன்சுலினை ஊதாரித்தனமாக செலவு பண்ணிடுவாங்க. 10 வருஷம் போகும், 15 வருஷம் போகும், மாத்திரைகள் சாப்பிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இந்த HbA1c, இந்த 3 மாதம் சுகர் ஆவரேஜ் 10%, 11%க்கு மேலேயே தான் இருக்கும். அப்போ டாக்டர் இன்சுலின் போட்டுக்கோங்கன்னு சொல்லுவார். அப்போ தான் நம்ம மக்கள் எத்தனை நாள் இன்சுலின் போடணும் அப்படிங்கிற கேள்வியே கேட்பாங்க. இதுதான் பிரச்சனையே. ஸோ உடம்புல இன்சுலினே இல்லைன்னா எந்த மருந்துமே வேலை செய்யாது. அப்போ நீங்கள் செயற்கையாக இன்சுலின் வாழ்நாள் முழுக்க போட்டு தான் ஆகணும். ஸோ நம்ம தான் புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் சர்க்கரை நோய் இருந்து, அது மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு இருந்து கண்ட்ரோல் இல்லாமல் வச்சுருந்தோம்னா, அப்போ என்ன அர்த்தம், உடம்புல இருக்கிற இன்சுலின் எல்லாமே நம்ம ஊதாரித்தனமாக செலவு பண்ணியாச்சு. அப்போ வெளியிலேருந்து கடன் வாங்கி இன்சுலின் போட்டால் தான் வாழ்நாள் முழுக்க நம்ம ரன் ஆக முடியும். இதுதான் காமனான சூழ்நிலை. சில நேரத்தில் ஒரு காய்ச்சல் வரும், ஒரு நிமோனியா காய்ச்சலோ, ஒரு யூரின்ல இன்ஃபெக்ஷனோ வரும், ஒரு சர்ஜரி, ஒரு கேட்ராக்ட் சர்ஜரியோ, ஒரு தைராய்டு சர்ஜரியோ, வயிறில் ஒரு பித்தப்பை கல் எடுக்கிற சர்ஜரியோ வரும். அப்போ மாத்திரைகள் கொடுத்தா சுகர் சரியான கண்ட்ரோலில் இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், ஒரு பதட்டத்தில் இருப்போம், ஆப்ரேஷன் சமயத்தில் கொஞ்சம் வலி இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸில் உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் லெவல்கள் அதிகமாகிடும். அப்போ மாத்திரைகள் உதவாது. அப்போ டாக்டருங்க சொல்லுவாங்க, இல்லைங்க கொரோனா கொஞ்ச நாளும் ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு இன்சுலின் போட்டுக்கோங்க அப்படின்னு. அந்த மாதிரி நேரங்களில் நம்ம கட்டாயம் இன்சுலின் போட்டுட்டு அந்த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ், அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சப்புறம், இல்லை அந்த ஒரு நிமோனியா காய்ச்சலோ, யூரின் இன்ஃபெக்ஷனோ சரியான அப்புறம் ஒரு 2 வாரம் 3 வாரம் கழித்து கட்டாயம் மாத்திரைகளாக மாற்றிக்க முடியும். அதே சமயம் இந்த HbA1c 10%, 12% தாண்டிச்சுன்னா குளுக்கோடாக்சிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுகர் லெவல்ஸ் தொடர்ந்து 400, 500லேயே இருந்தால் சுகர் கண்ட்ரோல் ரொம்ப பண்ணுறது, மாத்திரைகள் மூலமாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு மாதத்துக்கோ 2 மாதத்துக்கோ 3 மாதத்துக்கோ இன்சுலின் போட்டு சுகர்ஸை ஒரு 150, 200க்கு கொண்டு வந்துட்டு நம்ம உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி இதெல்லாம் ரெகுலராக பண்ண ஆரம்பித்த அப்புறம் நாம் அந்த இன்சுலின்லேருந்து மாத்திரைகளுக்கு மாற்றவும் முடியும். ஸோ உங்களுக்கு இப்போ தான் சுகர் கண்டுபிடிச்சிருக்காங்க, டைப் 2 டயபெட்டிஸ், ஒரு 40 வயது நபர் இப்போ தான் உங்கள் HbA1c 12, 13 இருக்குன்னா, அப்போ உங்கள் டாக்டர் இன்சுலின் கொடுக்குறப்ப கட்டாயம் ஒரு 2 மாதம் 3 மாதம் இந்த குளுக்கோடாக்சிடி, ரொம்ப ஹையான சுகர் 400, 500 சுகருக்கு மருந்துகள் அந்தளவுக்கு வேலை செய்யாது. அப்போ நம்ம இன்சுலின் ஒரு மாதத்துக்கோ 2 மாதத்துக்கோ கொடுத்து அப்புறம் கட்டாயம் மாத்திரைகளாக மாற்ற முடியும். அதுவே ஒரு 70 வயசு நபர் 30 வருஷமாக சுகருக்கு மருந்து சாப்பிட்டு இருந்தாங்க, இப்போ சுகர் மாத்திரைகள் சாப்பிட்டும் அந்த சுகர் கண்ட்ரோலில் இல்லை, HbA1c 10, 12 இருக்குது, சுகர் 400, 500 இருக்குன்னா அவங்களுக்கு இன்சுலின் போடுறப்ப தொடர்ந்து ஒரு வாழ்நாளுக்கு ஒரு லோ டோஸ், ஒரு பேசல் டோஸ் இன்சுலினாவது தொடர்ந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் மாத்திரைகளோட சேர்த்து. ஸோ நமக்கு வாழ்நாள் முழுவதும் இன்சுலின் தேவைப்படுதா இல்லையாங்கிறது ஒரு நபர், தனி நபர் சம்மந்தப்பட்டது. ஆனாலும்
ஒரு ஆப்ரேஷனுக்காகவோ ஒரு இன்ஃபெக்ஷனாக சொன்ன நிமோனியா காய்ச்சலோ ஒரு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்தால் அந்த சமயம் இன்சுலின் போடுறது ஒரு 2 வாரம் 4 வாரம் கழித்து திரும்ப மாத்திரைகளுக்கு மாற்ற முடியும். ஆரம்ப கட்டத்திலேயே சுகர் 400 500 இருக்கும்போது இன்சுலின் ஒரு 2 மாதம் 3 மாதம் போட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கட்டாயம் மாத்திரைகளுக்கு மாற்ற முடியும். இன்சுலின் போட்டாலும் சரி மாத்திரை சாப்பிட்டாலும் சரி உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் தான் மிகவும் முக்கியமான விஷயம் சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணுறது. எப்பயுமே நான் தான் சொல்லுவேன், சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி, ஏன்னா வாயை கண்ட்ரோல் பண்ணுறது. சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம், ஏன்னா வாயை கண்ட்ரோல் பண்ணுறது. இதயம் காப்போம், உயிர் காப்போம். நன்றி, வணக்கம்.